இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி. அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் 1 டம்ளர் ரைஸை நல்லா கழுவி 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். பிரியாணி சட்டி வச்சு 1 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரொம்ப இலை சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 போட்டு நல்லா வதக்கிக்கணும். கோல்டன் கலராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 கட்டு மல்லி, 1/4 கட்டு புதினா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தக்காளி சாஃப்டாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் வடித்து எடுக்கிறதுக்கு அளவு தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு, புதினா, மல்லி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இதை கூட நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரையும் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா இந்த மசாலாவோட பரட்டி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கி அதுவே தண்ணி விடும். அதை வரையும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டு பாயில் பண்ணிக்கலாம். சிக்கன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்துருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு, திராட்சையை தாளித்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் 25% வெந்துருச்சு. அரிசி வடித்து அதில் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா சமப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை, நெய் அதோடு சேர்த்துக்கிறேன். மேலே நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தட்டை போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் விட்டுடலாம். பழைய தோசைகளை வச்சு நான் மேலே தம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம வடித்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதை வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அடியிலேருந்து கலரிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கல. அவ்வளோதான், சுவையான பிரியாணி ரெடி. இது எப்பவுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.